ஹே காய்ஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு அஃபீஷியல் அப்டேட் வந்து கன்னட டிஸ்ட்ரிபியூட்டரான யுரைக் சினிமாஸ் அப்படின்ற இந்த ஐடியிலேருந்து அஃபீஷியலாக வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 24 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நான் அஃபீஷியலாக போட்டு டிக்கெட் புக்கிங்கும் கூடிய சீக்கிரமாக ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி நான் ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் ஐடியான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போனேன். ஸோ கண்டுபிடிச்சிட்டேன், இது வந்து அஃபீஷியல் ஐடி தான். ஸோ இவங்க வந்து படம் போஸ்ட்பாண்ட் ஆனதே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறமா இன்னும் நிறைய படங்களோட அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இவங்க கன்னட டிஸ்ட்ரிபியூட்டர் ஓனர் தான் அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. என்ன ஒண்ணு இவங்க வந்து ப்ளூ டிக் வாங்கல. சோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தேகமா இருக்குது. மத்தபடி இவங்க அஃபீஷியல் ஐடி தான், இவங்க அஃபீஷியலா தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் சைட்ல இருந்து அஃபீஷியலா சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா கேவின் ப்ரொடக்ஷன்ட்ட பேசியிருப்பாங்க. ஸோ பேசி முடிவு பண்ணியிருப்பாங்க, ஃபைனல் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபைனல் பண்ணி தான் ரிலீஸ் டேட் சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இது கிட்டத்தட்ட அஃபீஷியலான ஒரு அப்டேட் தான். ஸோ ஜூலை 24 தான் ஜனநாயகன் படம் வேர்ல்டு வைடா ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வேற மாதிரியான சம்பவம் தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பா தாறுமாறான சம்பவம் தான். ஸோ இருந்தாலும் கேவின் ப்ரொடக்ஷன் அப்டேட் கொடுக்கட்டுமே சொல்லிட்டு வெயிட் பண்றோம். ஸோ கேவின் ப்ரொடக்ஷன் வந்து கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமை இல்ல திங்கக்கிழமை கொடுப்பாங்க. ஏன்னா சென்சார் சர்டிஃபிகேட் வந்து வெள்ளிக்கிழமைக்குள்ள வந்துரும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. சோ இன்னைக்கு இல்லனா நாளைக்குள்ள கண்டிப்பான சென்சார் சர்டிஃபிகேட் வந்துரும். சோ சென்சார் சர்டிஃபிகேட் வந்தாதான் அவங்க அஃபீஷியலா சொல்லுவாங்க. சோ அந்த வகையில வெயிட் பண்ணி பாப்போம் கேவின் ப்ரொடக்ஷன் சொல்ற வரைக்கும். சோ கேவின் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா தாறுமாறான சம்பவமா வெறித்தனமான செலிப்ரேட் பண்ண வேண்டியதான். அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா இந்த ஜனநாயகன் படத்தை தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தான் வாங்கி ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. சோ ஃபர்ஸ்ட் இந்த ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்போது இவங்க தான் வாங்கி ரிலீஸ் பண்றதா சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. சோ அந்த வகையில திரும்பவும் இவங்கள்ட்ட தான் போயிருக்கு. சோ இவங்க தான் தமிழ்நாட்டில் வாங்கி ரிலீஸ் பண்றாங்க. சோ ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நம்ம தளபதியோட சேர்ந்து கோட் படம் பண்ணிருக்காங்க, பிகில் பண்ணிருக்காங்க. சோ சூப்பரான டிஸ்ட்ரிபியூஷன் வேலைகளை பார்ப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது ஒண்ணும் கிடையாது தளபதி பத்தி. அப்டேட்ஸ் சும்மா தாறுமாறா கொடுத்து தெரிக்க விடுவாங்க. சோ ஆல்ரெடி ஜூலை 23 வருது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சோ ஜூலை 23 வியாழக்கிழமை. சோ வியாழக்கிழமை வேணாம் வெள்ளிக்கிழமை வரும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. சோ வெள்ளிக்கிழமை தான் ரிலீஸ் ஆகுது. ஜூலை 24 அப்படின்றது வெள்ளிக்கிழமை. சோ வெள்ளி சனி ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு 3 டேட் லாக் பண்ணிருக்காங்க. சோ கண்டிப்பா சம்பவம்ன்றது இருக்கு. பொறுத்து பார்ப்போம். அஃபீஷியல் அப்டேட் கொடுத்துட்டாங்கன்னா தாறுமாறான சம்பவமா ரெடி ஆயிடும். சோ இதுவே அஃபீஷியல் தான் இருந்தாலும் கேவின் ப்ரொடக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்றேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் ஜூலை 23 24 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் வந்து ஜூலை 24 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலா கன்னட டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லிட்டாரு. சோ இதை பத்தி உங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. செக் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.